காட்சி 1. விளையாட்டு மைதானத்தில் ஒரு நண்பர்களின் உரையாடல். நண்பர்களே, இன்று சுதந்திர நாள். ஐயா டாலி, இன்று விடுமுறை. வகுப்பு இல்லை, வீட்டு பாடம் இல்லை, விளையாடை போலாம். காத்திருங்கள், இன்று ஏன் விடுமுறை? நீ ஏதோ சுதந்திர தினம் சொன்னியே, அப்படின்றால் என்ன? இரு, அதை பத்தி நான் சொல்றேன். சுதந்திர தினம் என்பது நமது இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்த நாள். மகாத்மா காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற மாவீரர்கள் நமக்காக போராடினார்கள். நீங்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் அது மட்டும் இல்லை, பல தைரியமான முஸ்லிம் வீரர்களும் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அப்படியா? இது எனக்கு தெரியாதே. வாங்கள், உமர் ஃபாரூக், சுலைமான் அப்சர் ஆகியோர்களை சந்திக்கலாம். அவர்கள் நமக்கு இதை பற்றி நன்றாக புரிய வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்சர், இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி எங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இங்கிலாந்து நாட்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு எப்படி வந்தார்கள் என்பதுதான். நெடுநாட்களுக்கு முன்பே அவர்கள் இங்கே வியாபாரம் செய்ய வந்தார்கள். அவர்களுக்கு இங்கே மசாலா, துணி, தேயிலை போன்றவை பிடித்திருந்தன. அவர்கள் நமது ராஜாக்களிடம் கேட்டார்கள், எங்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி கொடுங்கள் என்று. நமது ராஜா சரி செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அது ஒரு பெரிய தவறு என்று அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியா முதலில் வியாபாரம் செய்ய வந்தார்கள். பிறகு அரசாங்கத்தில் தலையிட்டார்கள். கடைசியில் நம் நாட்டையே அடக்கி ஆண்டார்கள். முஸ்லிம் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அதிகார பதவிகளே ஆங்கிலேயர்களுக்கே கொடுத்தார்கள். ரயில்கள், பூங்காக்கள் போன்ற இடங்கள் இந்தியர்களுக்கு ஏற்றத்தாழ்வுடன் நடத்தப்பட்டன. இந்தியர்களுக்கு தடை என்று அவமானப்படுத்தப்படும் பலைகள் வைத்தார்கள். நீதி எங்கே? நம் கண்ணியம் எங்கே? சுதந்திரம் ஒரு கனவாகவே இருந்ததா? இப்படி ஒரு ஆட்சியில் நாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியுமா? இல்லை. அதனால்தான் நாம் சுதந்திரம் வாங்க வேண்டியதாயிற்று. அது மட்டும் இல்லை தோழர்களே, நமது முன்னோர்கள் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் பாதுகாக்க போராடினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? 14,000 இஸ்லாமிய உலமாக்களை கொன்றார்கள். ஆனால் அந்த உலமாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லி தங்கள் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் தாம்சன் சொன்னது, டெல்லி முதல் பெஷாவர் வரை ஒவ்வொரு மரத்திலும் ஒரு உலமாக்களின் உடல் தொங்கியது. அவர்களின் தியாகம் வானத்தை எட்டியது. மசூதிகளுக்குள்ளும் உலமாக்கள் கொல்லப்பட்டார்கள். 40 உலமாக்களை நெருப்பில் தள்ள முயன்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்க்கு மட்டுமே கீழ்ப்பணியவும் சொல்லி தியாகம் செய்தார்கள். அவர்கள் எரிந்தாலும் தங்கள் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. இவர்கள் நம் முன்னோர்கள். அவர்கள் கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள். அவமானத்தை விட மரணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள். இன்று நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்றால் அது இந்த தியாகிகளின் காரணமாக மட்டுமே. எனவே நாம் இவர்களை எப்போதும் நினைவில் வைப்போம். இது மட்டும் இல்லை நண்பர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல் நம்பிக்கையின் நுண்ணறிவு என்பது மிக முக்கியமானது. ஞானத்தை அல்லாஹ் ஷேக் ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி கொடுத்தார். அதனால் அவர் ஆங்கிலேயர்களின் தீய நோக்கத்தை புரிந்து கொண்டார். ஆங்கிலேயர்கள் நமது நாயை கைப்பற்றும் மட்டுமல்ல, நமது மதம், பண்பாடு மற்றும் இஸ்லாமிய வாழ்க்கையும் அழிக்க முயன்றனர். எனவே 1772 ஆண்டில் ஷேக் ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி ஒரு முக்கியமான ஜிஹாத் ஃபத்வா, மத ஆணை வெளியிட்டார். அதில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது கடமை, அவர்களை விரட்டி அடித்து நமது சுதந்திரத்தை மீட்க வேண்டும் என்று கூறினார். இந்த ஃபத்வா முஸ்லிம்களில் உள்ளங்களில் சுதந்திர தீயை பற்ற வைத்தது. அதன் பின்னர் பட்டுச்சால்வி இயக்கம், துர்க்கிய மில்லத் இயக்கம், பால்கோட் போர் போன்ற பல போராட்டங்கள் போல் தோன்றின. 1792 ஆண்டில் தைரியமான வீரர் டீப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். ஆனால் அவரது சேனையில் மீர் சாதிக் என்ற துரோகி இருந்தான். அவன் ஆங்கிலேயர்களுக்கு உதவியதால் டீப்பு சுல்தான் போரில் வீரமரணம் அடைந்தார். ஆனால் அவரது தியாகம் வீண் போகவில்லை. குர்ஆன் கூறுவது போல் அல்லாஹ்வின் பாதையில் போராடி இருந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். இந்த போராட்டங்கள் நமது சுதந்திரத்திற்காக நடந்தவை. இவற்றை நாம் என்றும் நினைவில் வைக்க வேண்டும். இதை சொன்னதற்கு நன்றி. நான் முஸ்லிம்கள் சுதந்திர போரில் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது தெரிந்து கொண்டேன், பலர் போராடி வருகிறேன். ஆமாம், அனைத்து மதத்தவர்களும் இந்தியாவின் உண்மையான வீரர்கள். அனைவருக்கும் இந்தியாவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.